ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தான் போட்டிருக்கோம். ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்கும். அப்கமிங் ஃபெஸ்டிவலான ரக்ஷாபந்தனுக்கு செய்யக்கூடிய சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் கலாக்கந்த் மில்க் ஸ்வீட் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இது வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வர ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ரெசிபியை தான் போடுவேன். பிகினர்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நட்ஸ் என்கிட்ட பாதாமும் பிஸ்தா வந்தது எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எதனா இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம். லெமன் 1 எடுத்து வச்சுருக்கேன். பால் 1 லிட்டர் எடுத்துருக்கேன். இந்த பால் ஃபேட் அதிகமாக உள்ள பால் தாங்க. நீங்கள் ஆர்டினரியான பால் வேணும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் இந்த பாலை ஊற்றிக்க போகிறேன். இது 1/2 லிட்டர் பால். இது அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா கொதித்து வரட்டும். பால் ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் பொங்கி வந்துடும், உங்களுக்கு தீய ஆரம்பிச்சிடும். அடுப்பை சிம்லேயே வச்சுருக்கேன். இதற்கிடையில் நான் இருக்கிற அந்த பாதாமி பிஸ்தாவையும் கட் பண்ணி எடுத்து வந்துடுறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பால். அடுப்பு சிம்லேயே தான் வச்சுருக்கேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க லெமனை பாதி எடுத்து நான் அதில் புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகரோட யூஸ் பண்ணிக்கலாங்க. சில பேருக்கு லெமனோட ஸ்மெல் பிடிக்காது, அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. பிழிஞ்சு விட்டுருக்கேன். லெமன் பிழிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் திரண்டு வர ஆரம்பிக்கும். பன்னீர் மாதிரி உங்களுக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி திரண்டு வருது பார்த்தீங்களா? ஒரு 2 மினிட்ஸில் இது மாதிரி திரண்டு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் இதை மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னொன்று நீங்கள் லெமனை ஊற்றிக்கலாம். இதை மாதிரி திரண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போது இதை ஒரு வடித்தட்டில் கொட்டிட்டு தண்ணிலாம் இருத்துட்டு ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது மேலே இருக்க புளிப்புத்தன்மை அப்போ தான் போகும். சில பேருக்கு அந்த புளிப்புத்தன்மை பிடிக்காது. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா புளிக்கிற மாதிரி கொஞ்சம் லெமனோட வாடையும் வர மாதிரி இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா புளிப்புத்தன்மை தெரியாது, லெமனோட வாடையும் உங்களுக்கு வராது. இது அப்படியே இருக்கட்டும் வடித்தட்டிலேயே. இப்போ இன்னொரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் இன்னொரு 1/2 லிட்டர் பால் நான் ஊற்றிக்கிறேன். இதுவும் ஃபேட்டான பால் தான். நீங்கள் ஃபேட் வேணான்னு நினச்சிங்கன்னா ஆர்டினரி பால் யூஸ் பண்ணலாங்க. பால் ஊற்றிருக்கேன். பால் நல்லா கொதித்து வரட்டும். இந்த பால் உங்களுக்கு ஊற்றுனதோட இந்த பால் பாதி அளவு வரணும். அந்த அளவு கொதித்து வர ஆரம்பிக்கணும். நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் எடுக்கும் நல்லா பொங்கி வரத்துக்கு. கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு மேலே பொங்க ஆரம்பிச்சிடும், தீய ஆரம்பிச்சிடும். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும் நல்லா திக்காய் வரத்துக்கு. இப்போ பாருங்கள், பால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. இந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் தெரியுங்களா, பன்னீர் மாதிரி, அதை நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த போட்ட பன்னீரும் இந்த பாலும் சேர்ந்து நல்லா கலவையாக வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சர்க்கரை எதுக்கு போட்டுக்கலாம். சர்க்கரை தித்திப்பு உங்களுக்கு தேவைப்பட அதிகமாக போட்டுக்கலாங்க. நீங்கள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பால், சர்க்கரை, அது நம்ம போட்ட பன்னீர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டே இருங்க. நல்லா திக்காக வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடும் உங்களுக்கு ரெடியாகி வரத்துக்கு. பாருங்கள், நல்லா கிளறி விட்டே இருக்கேன். நல்லா திக்காகுது. நான் எடுத்துருக்க 1 லிட்டர் பால் இது நல்லா திக்காகிட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா திக்காகிட்டே இருக்குது. இப்போ இது கூட நெய் ஊற்றிக்கலாம். நெய் நீங்கள் அதிகமாக ஊற்றணும் அவசியம் இல்லைங்க. நம்ம எடுத்துருக்கிறதே ஃபேட்டான பால் தான். அதனால் அதில் இருக்க க்ரீமியாக உங்களுக்கு நல்லா கிளறி வர ஆரம்பிக்கும். நெய் நீங்கள் நிறைய ஊற்றினா ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன், ரொம்பலாம் ஊற்றலை. நெய் 1/2 ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா உங்களுக்கு ஒட்டாத பாத்தில் நல்லா கிளறி வந்துடுச்சு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் கொட்ட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நெய் மட்டும் தடவி வச்சுருங்க. நான் அது மாதிரி தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றிட்டு மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் இந்த பாதாம் பிஸ்தாவையும் கட் பண்ணதை போட்டுறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கீழே விழாமல் ஒட்டி வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா சூடு ஆறட்டும். அது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா
ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் தட்டில் கூட போட்டுக்கலாங்க. இல்லை அப்படின்னா கூட ரவுண்டாக கூட உருண்டையாக கூட உருட்டி அது மேலே கூட கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதை மாதிரி வச்சுட்டு ஆறுன பிறகு நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு மில்க் ஸ்வீட் கலாக்கந்த் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தாங்க. வீட்டில் இருக்க சில இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு போதுமானதாக இருக்கும். வர அப்கமிங் ஃபெஸ்டிவலான ரக்ஷாபந்தன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் தான். பிகினர்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.